அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இருந்து தேவன் வசனத்தை உங்களோட பகிர நான் விரும்புகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகிய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இங்கே பார்க்குறபடி இந்த வானங்கள், இந்த பூமி, இது எல்லாமே ஆண்டோடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளோ அழகாக இதை படைச்சிருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அறிவிச்சிட்டே இருக்குது. நம்ம கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை ருசித்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வேளை நம்ம மூச்சு விடும்போது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அழகான இடங்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சூரியன் வெளிச்சம், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான சுவாசிக்க வேண்டிய காற்று, இந்த மாதிரி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை, இந்த அழகான உலகத்தை நமக்காக உண்டாக்கி, இந்த அழகான நம்மளுடைய சர்வத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படைத்த ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் இந்த வானத்தின் பூமியை படைத்த ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க மனுஷனாக வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தவும் இருக்கிறார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு விரும்புகிறேன். உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சார்ந்து வாழ நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.